பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. வெள்ளிமயில் வாகனத்தில் ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானையுடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் முருகப்பெருமானின் வீதி உலா காட்சியை கண்டு வணங்கி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருஇந்தளூரில் அமைந்துள்ள பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் 57 ஆண்டுகளுக்கு பின்னர் வசந்த உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமிக்கு 16 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெருமாள் ஆஸ்தானம் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் உள்ள கூடல் அழகர் பெருமாள் கோவிலில் வைகாசி திருவிழாவையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷங்களை முழங்க திருத்தேரை வடம் பிடித்து எடுத்து பெருமாளை தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சக்கரபாணி கோவிலில் வைகாசி மாத தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவில் பிரகாரத்தில் உள்ள அமிர்த புஷ்கரணி குளத்தில் மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் விஜயவல்லி சுதர்சனவல்லி தாயாருடன் சக்கரபாணி சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து தெப்பமானது திருக்குளத்தில் 3 முறை வலம் வர பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூரில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ விஸ்வேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சோமஸ்கந்தர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாயா என்ற கோஷம் எழுப்பி சிவபெருமானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் நகரின் மத்தியில் உள்ள அபிராமி அம்மன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்கு பின்னர் கோட்டை குளத்தில் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பத்மகிரீஸ்வரர் உடனுரை அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் கோட்டை குளத்தில் அம்மன் 3 முறை வலம் வர குளத்தை சுற்றிலும் திரண்டிருந்த பக்தர்கள் மலர்களை தூவி அம்மனை வழிபட்டு வேண்டுதலை செய்தனர்.
ज्योतिषे नमः नमस्ते மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பெரம்பூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாங்காடு முத்துமாரியம்மன் கோவிலில் வைர தேர் திருவிழா பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரினில் முத்துமாரியம்மன் எழுந்தருள சேர்வை வம்சாவளியினர் தேரை வடம்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கொத்தமங்கலம், வடக்காடு, கீரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பக்தி கோஷம் ஒலிக்க தேரினை இழுத்து அம்மனை வழிபட்டு சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெரிய குத்தகை கிராமத்தில் உள்ள நித்தங்கூத்தாடுவர் ஐயனார் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பூரண புஷ்கலாம்பாள் சமேத நித்தங்கூத்தாடுவர் ஐயனார் சுவாமி எழுந்தருளி அருள் பாலித்தார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் முடியிறக்கி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடியில் அமைந்துள்ள முருகனின் ஆதிப்படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ரத காவடி ஊர்வலம் நடைபெற்றது. இளைஞர்கள் ரத காவடியை நடனமாடியபடி சுமந்து கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் பால் காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை எடுத்து வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க வெள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து காட்சியளித்தார். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் 39ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை வழிபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் வைகாசி விசாக விழாவை முன்னிட்டு முருகனுக்கு 11 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து வேலுக்கு புஷ்பாபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து தங்கத்தால் ஆன வேல் ரத ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள் மட்டும் தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். பின்னர் தங்க வேலுக்கு பக்தர்கள் மலர்களை தூவி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜேஷ்டாபிஷேக நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் மீது பொருத்தப்பட்டிருக்கும் தங்க கவசம் அகற்றப்பட்டு வைர கவசம் பொருத்தப்பட்டு ஜேஷ்டாபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவர்கள் 4 மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தனர். திரளான பக்தர்கள் உற்சவர்களை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷங்களை எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் உள்ள அருள்மிகு பகவதியம்மன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி தெப்பத் திருவிழா 14 ஆண்டுகளுக்கு பின்னர் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உற்சவர் அம்பாள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி குளத்தை சுற்றி வந்து அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் குளத்தை சுற்றிலும் நின்று பக்தி கோஷத்துடன் பகவதியம்மனை வழிபட்டனர்.